அம்மா பிள்ளை இந்த பூட்டுக்கு தாண்டாது. இப்படிதான் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். 2 3 நாட்களாய் அந்த தெருவே சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே ராத்திரி சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கிலோ எப்ப சண்டையை போடும் என்று அவரவர்கள் வீட்டு திண்ணையில் காத்து கொண்டிருக்கிறது. தர்மாம்பாள் ஒவ்வொரு மூச்சுக்கும் எம்மினிடம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள். 80 வயசு எப்போதோ முடிஞ்சிட்டு இன்னும் இந்த பூமியை விட்டு போக மனசு இல்லை போல இருக்கு. மண்ணை கரைச்சி புகட்டியாச்சு, பொண்ணை இழைச்சு நாக்கில் தடவியாச்சு. நீ வேற போன தடவை கங்கை ஜலத்தை உடைச்சு புகட்டி கர்ண மந்திரம் கூட ஓதியாச்சு. 4 நாள் கழிச்சு பார்த்தா ஆளோடியில் உட்காந்து விரல் முழுக்க எண்ணெயினே தடவை விட்டு பலாப்பரம் உரிச்சிட்டு உட்காந்துருக்கு. ஜடாயு மாதிரி என்னை கண்டதும் பழத்தை கோணிப்பைய போட்டு மூடிட்டு. முந்தியெல்லாம் தந்தி கொடுத்தா வெளியூரில் இருக்கிற 3 பிள்ளைங்களும் ஓடி ஓடி வந்துட்டு இருந்தானுங்க. இப்பெல்லாம் வர்றதே இல்லை. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு செலவை மாத்திரம் எழுதுடா, பணத்தை அனுப்பிடுறோன்னு நாச்சா கிட்ட சொல்லிட்டானுங்க. ஒருவேளை நாச்சானவ குட்டியும் குடுத்தனமாக பார்க்காதத கிழவிக்கு ஏக்கமாக இருக்கலாம். நாச்சா மட்டும் எவ கழுத்துலையாவது தாலியை கட்டி அழைச்சிட்டு வரட்டும். தர்ம பாட்டியோட உசுறு பொட்டுன்னு போயிடும். இந்த கடைசி வார்த்தையை கண் சிமிட்டபடியே சொன்னவர் தர்மாம்பாளின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன சாம்பன். இத்தனையும் அன்றைய சம்பாசனைக்கு கதாநாயகன தர்மாம்பாளின் மகன் நாச்சாவின் காதிலும் விழாமல் இல்லை. இந்த 6 மாதத்தில் அம்மா இப்படி படுத்து தெருவில் உள்ளவர்களின் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏமாற்றி பெப்பை காட்டிவிட்டு எழுந்து உட்கார்வது இது 4வது தடவை. டாக்டர்கள் தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள், மிஸ்டர் நரசிம்மன், எந்த வயசில் எந்த நிலையில் நோயாளிங்க வந்தாலும் சிகிச்சை தர வேண்டியது எங்கள் கடமை. இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மாமாவே ஸ்ட்ரக்சராகவே பேச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருச்சி 15 நிமிஷம் பிரயாணம் தானாலும் உங்கள் அம்மா உடம்பு தாங்கணும் எனக்கு தோணலை. அதை விட அவங்களுக்கு இஷ்டமான வீட்டில் அமைதியாக அவங்க கதை முடியட்டுமே. இத்தனை வயசுக்கு மேல் அவங்கள அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு ஓடுறதுனால நமக்கு வேணா கடைசி வரைக்கும் நம்மளால் ஆனதை செஞ்சிடறோங்கிற திருப்தி கிடைக்குமே தவிர வலியும் வேதனை தான் அவங்களுக்கு மிச்சம். இப்போது எப்படி நிற்கிறானோ அப்படியே தான் டாக்டர்கள் சொன்ன போதும் நாச்சா கைகளை கட்டி கொண்டு நின்றான். போதுண்டா நாச்சா, அம்மாவை அதிக சிரமப்படுத்தாம அழைச்சிக்கோன்னு பகவானை வேண்டிக்கோ. தர்மாம்பாளின் ஒன்று வீட்ட தம்பி தாய் வழி சொந்தம் என்று அவளது கடைசி பயணத்துக்காக வந்திருந்தவர் நாச்சாவுக்கு உபதேசித்தார். படுக்கையில் கம்பளி குவியலுக்கு நடுவில் வெறும் எலும்பு குவியலாய் கிடைக்கும் தாயே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை வயசுக்கும் அந்த நார்மலி கோலத்துக்கும் நடுவில் கூட அம்மாவின் முகம் ஒரு குழந்தையை போல. குழந்தைதான், கொஞ்சம் சமத்து, நிறைய பிடிவாதம், கொஞ்சம் வெகுளித்தனம், ஏகப்பட்ட முன்கோபம், கொஞ்சம் கருணை, அதை தூக்கி சாப்பிடும் சர்வாதிகாரம் என்று எல்லாமாக கலந்து குலைத்து தர்மமலாக்கி ஆண்டவன் இந்த உலகத்துக்கு உருட்டி விட்டு விட்டான் என்று நினைக்க தோணுபடியாக நாச்சாவின் சகோதரர்கள் 3 இந்த அம்மாவை தங்களுடன் வைத்துக்கொள்ள பிரியப்படவில்லை. 23 வயதில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தபோது இதே அம்மா பழுத்த சுமங்கலியாய் நெற்றி நிறைந்த குங்குமமும் கண்கள் நிறைய கண்ணீருமா இதே ஆளோடியில் அவனை நிற்க வைத்து பேசியதே அவனால் இன்னமும் மறக்க முடியவில்லை. நாச்சா, உனக்கு 1000 இடத்துல வேலை கிடைக்கலாம், ஆனால் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏதோ கிடைக்கிறது போதும்னு இந்த வளர்லையே ஒரு உத்தியோகத்தை பார்த்துக்கோடா. ஏம்மா, நான் சொன்னால் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும். பெரியவன் பொண்டாட்டி என்னை கண்ணில் காண விடாமல் கறிக்கிறாடா, உனக்கே தெரியும்.
இந்த வீடு எங்கள் அம்மா எனக்கு சீதனமாக கொடுத்தது. இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையாம். வித்துட்டு திருச்சியில் வீடு வாங்கன்னு தினமும் ராம காதில் ஓதியாடுறது. வர சொல்லட்டுமே? உனக்கு விற்க இஷ்டம் இல்லைனா யார் உன்னை கட்டாயப்படுத்த முடியும்? அப்பாவுக்கும் இது தெரியும் இல்லையா? எல்லாம் அவர் பார்த்துப்பார். அதுக்காக நான் நான் படித்த படிப்புக்கு இங்கே எந்த வேலையும் கிடைக்காதுமா. தர்மாம்பாள் இடுப்பிழந்த உடத்தை கூட கீழே இறக்கி வைக்காமல் ஓவென அழுதாள். உங்கள் அப்பாவுக்கும் வயசாக ஆக கோபதாண்டா இருக்கு. துர்வாசர் மாதிரி ஏற்கனவே கேட்க வேண்டாம். இப்போ மாட்டு பொண்ணு முன்னாலேயே என்ன மட்டம் தட்டுறத நீ பார்க்கணுமே. எருது நோய் காக்காவுக்கு தெரியுமாப்பா? என் கஷ்டம் அவர் காது வரைக்கும் போகிறதே இல்லை. எப்போவுமே உங்கள் அப்பாவுக்கு யார் நவட சொவடையாக சமைச்சு போடுறாளோ அவள் பேச்சு தான் காதில் ஏறும். அதான் வந்த உடனேயே கரண்டியை பிடுங்கிட்டு என்னை கூடத்துக்கு அனுப்பிட்டாளே வர தேவதை. ஆரம்பத்தில் அம்மா எல்லா மாமியார்களைப் போலுமே மருமகளை நிரந்தர எதிரியாக கற்பனை செய்து கொண்டு ஒன்றுமில்லாத எல்லாம் மிகைப்படுத்துகிறாள் என்றே நினைத்தான் நாச்சா. ஆனால் வந்து இறங்கிய 10 நாட்களுக்குள்ளேயே அண்ணன் பெண்டாட்டியின் ஆட்சி அங்கே கொடிகட்டி பறந்ததை அவனால் உணர முடிந்தது. அது என்னவோ கணவனுக்கும் மாமனாருக்கும் மைத்துனர்களுக்கும் பரிந்து பரிந்து உபசரித்த அண்ணன் பெண்டாட்டி பூமா தன் மாமியாரை கண்டாலே மட்டும் முகத்தை ஒரு முளை உயரத்துக்கு தூக்கி வைத்து கொண்டாள். சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் தனது கடுப்பை காட்டுவாள். தர்மாம்பாள் புலக்கடையில் உளுந்து உறுத்தி கொண்டே அழுவாள். இல்லாவிட்டால் பக்கத்தில் இருந்த பெருமாள் கோவில் போய் உட்கார்ந்து விடுவாள். இவன் தான் போய் அவளை சாப்பிட கூப்பிடுவான். அம்மா சாப்பிட வாயேன். என்னமோ அவ தான் கோச்சுக்கிறானா, நீயும் இப்படி சின்ன குழந்த மாதிரி அழுதுண்டு. அதை எப்பட்றானாச்சா? இன்னைக்கு மத்தியானம் அடக்கி ஊற போட்டிருந்தா. சரிதானு நான் தான் அவளுக்கு சிரமம் வேண்டாமேன்னு செத்த கூட படுக்காம அரைச்சி எடுத்து வச்சேன். சாயந்தரம் அடை சாப்பிட தோதா வெள்ளம் கூட நசுக்கி வச்சேன்டா. உங்கள் அத்தனை பேருக்கும் அடை தட்டி கொடுத்துட்டு தானும் வேணியதை தின்னுட்டு எனக்கு மர்க்கின் மாவில் காடி புளிப்பா மோரை விட்டு கடைச்சி வச்சிருக்கா. மீதி அடமாவை தூக்கி அப்படியே பரன் மேல் வச்சிருக்கிறா. யாரு கேட்குறது அவளை? கேட்டா மாமியார் பொல்லாதவன்னு தகர் முழுக்க சொல்லிண்டு. அந்த வயசில் தர்மாமலுக்கு அடர்ந்த சுருட்டி கூந்தல், முகத்திலே கண்கள் தான் பெருசு, அம்சமானது கூட. மூக்கு சின்னதாய் யாரோ விரலால் கிள்ளி எடுத்து விட்டார் போல் இருக்கும். பற்கள் இருந்தபோதும் கூட்டு உள்ளடங்கிய குளிந்த முகவாய். ஒரு செல்லுலாய்ட் பொம்மை. காவேரி கரையில் கோவில் மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் இல்லை? ஆக உங்கள் அம்மாவுக்கு தான் மாட்டு பொண்ணு மூஞ்சியே நேராக பார்த்து பேசிட்டா தலையில் இருக்கிற கிரீடம் இறங்கிடவா? என்னைக்காவது பிரியமா பாசமா ஸ்நேகமா அவகிட்ட பேசினாதாண்டா அவளும் பேசுவா. உனக்கு இப்போ தெரியாது, உனக்குன்னு ஒருத்தி வருவா பாரு, அப்போ தான் தெரியும் உங்கள் அம்மாவோட சுபாவம். அவர் புராண காலத்து ரிஷி மாதிரி சபித்தார். அம்மா மூக்கை உறிஞ்சிக்கொண்டே தாழ்வாரத்து முற்றத்தில் சுவரை பார்க்க படுத்தாள். நாச்சாதான் கையை பிசைந்தான். இத்தனை அமர்க்களத்துக்கும் காரணமான ராமன் மனைவி படுக்கையில் இருந்து எழுந்து வரவே இல்லை, வரவும் மாட்டாள். அது அவள் சுபாவம். படுத்தபடியே அந்த ஸ்ரீரங்கத்து 2 கட்டு வீட்டையும் மொத்தமாய் சேர்த்து இழப்பது, வீட்டையும் மொத்தமாய் சேர்த்து இழப்பது போல் மூக்கையை உறிஞ்சுவாள். எப்போதாவது தான் ராமன் மட்டும் வெளியே எட்டி பார்ப்பான். அம்மா இப்படி கொலை பட்னியா கிடக்கிறச்ச எப்பட்றா அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருது? இதை பாரு, ஆகாதிக்காரங்களோட மல்லுக்கு நிற்க என்னால் முடியாது. இது அம்மாவோட வீடு. வேணும்னா பரன் மேலே இருக்கிற மாவை எடுத்து வேண்டிய மட்டும் அடைத்தட்டி சாப்பிடட்டுமே. யார் கையை பிடிச்சு தடுக்கிறா? அது எப்படி மன்னி அப்படி செஞ்சதுக்கப்புறம் என் பொண்டாட்டி வேணும்னே செஞ்சதாகவே இருக்கட்டும். இவன் மனசில் எதுவும் இல்லைடா. ஏண்டியம்மா, எனக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை விரதம்தான். 2 அடையை எடுத்து
தட்டில் போட்டு இப்படி நகத்துன்னு சொல்லு அழுவதை போல. ஏண்டா மாவை தூக்கி பொண்டாட்டி பரன் மேலே வைக்கிறார். பார்த்துட்டே தானே இந்த ராமன் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? அம்மா சாப்பிட்டாச்சான்னு ஒரு அடை பெறாதவளா போயிட்டேனானா? இவனுக்கு 3 வயசில் வயிற்றில் கட்டி விழுந்தப்ப சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், இறைவா என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுங்க. நான் ஆயுசு முழுக்க சனிக்கிழமை ஒருபோது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கேன்னு. இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை காலம்பர துளசி தீர்த்தம் சாப்பிட்டது தான். சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே உன் அண்ணா அகப்புடியா புளிச்ச மாவை கரைச்சி வச்சுட்டு படுக்க போயிட்டா. நாச்சா தாயை தன் தோளின் மீது சாய்த்து கொண்டு மெல்ல நடந்து வீடு வந்து சேர்த்தான். வாசல் திண்ணையிலேயே உருண்டு முகத்தை வைத்துக்கொண்டு தர்மாபாவலின் கணவர் பட்டாபி, என்ன கூச்சுண்டு ஆற்றுல இறங்கிறேன்னு போராளாக்கும். நீ போய் வேணான்னு கையை பிடிச்சு தடுத்து கொண்டியாக்கும். எரும மாடு மாதிரி வயசானதை தவிர உங்கள் அம்மாவுக்கு அறிவே இல்லைடா. ஒரு வாரமாக அவளுக்கு வயிறு சரியில்லை. டாக்டர்கிட்டையும் வரமாட்டேங்கிறா. கை வைத்தியமாக தானே சுக்கையும் திப்புளையும் வாத்து இடித்து கசாயம் செஞ்சு குடிச்சிட்டு இருக்கா. இந்த லட்சணத்தில் அடைய வேற சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கணுமான்னு நல்ல எண்ணத்தில் உங்கள் மண்ணி மாவை தூக்கி பரனில் வச்சா. உடனே கோச்சுண்டு ரேஸ் குதிரை மாதிரி வெளியில் ஓடிடணுமா? அப்பா இதை மண்ணியே அம்மா கிட்ட சொல்லு வேண்டியது தானே. எதுடா சாக்குன்னு சண்டைக்கிண்டு துவச்ச கண்டிட்டு நின்னா யார் என்ன செய்ய முடியும்? நாச்சா உடனே அம்மாவின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து தழுத்தழுத்து குரலில் கெஞ்ச. அவன்தான் அப்படி சொல்கிறான்ல, எழுந்து வா, தோசைக்கல்ல அடுப்பில் போடு, நான் சுட சுட தட்டி தரேன். போதுண்டா, இத்தனைக்கு அப்புறமாவும் நான் அதை சாப்பிட்டேனா திங்கிறதுக்கு சமம். அம்மா படுத்து தலையோடு கால் இழுத்து போத்தி கொள்ள. 1 2 இது போல எத்தனை விஷயங்கள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாலும் தீர்த்தே வைக்க முடியாத வழக்குகள். 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் போல இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. பட்டாபி கண்ணை மூடி அவர் வரையில் மருமகளிடம் முத்தமரி என்கிற பெயரை வாங்கி கொண்டார். தினமும் இவர்களது அழுகையும் ஆர்ப்பாட்டத்தையும் தாங்க முடியாது என்று ராமன் சென்னைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போனான். ராமன் பெண்டாட்டி கிட்ட, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், சின்ன அண்ணா சுந்தாவுக்காவது ஏழை குடும்பத்தில் இருந்து நல்ல பொண்ணா அடங்கின சரக்கா தர்மாமல் இப்படி ஆரம்பித்த போது நாச்சா தனக்கு வந்த வெளிநாட்டு வாய்ப்பை எல்லாம் உதறிவிட்டு திருச்சி கல்லூரியில் விரிவுரையாளர்கள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டான். சுந்தாவுக்கு படிப்பு அதிகமில்லை. இயல்பிலேயே அம்மாவிடம் மென்மையும் ஈரமும் ஒன்று. இதே காவேரிக்கரை அம்மா மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு தானே அவர்கள் இருவரும் இனிமேல் அம்மாவை கண் கலங்காம வைத்துக்கொள்வதை பற்றி பேசினார்கள். பாவண்டா, அவளுக்கு தான் நம்ம வீட்டா வேற யார் இருக்கா? கல்யாண விஷயத்தில் எனக்குன்னு தனியாக எந்த அபிப்பிராயமும் இல்லை. அம்மாவும் நீயுமா போய் எந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரிதான், தாலி கட்ட நான் ரெடி. மண்ணி கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு. சுந்தா காற்றில் கை குவித்து சொன்னான். வேண்டாப்பா, பெரிய இடமே வேண்டாம். அம்மா சொல்கிறாப்புல பணம் முக்கியம் இல்லை, ஏதோ சொந்தமான வீடு இருக்குது. நான் ஒன்றும் உங்கள் 2 பேரை மாதிரியும் பெருசாக படித்து புரட்டலைனாலும் வர்ற சம்பளம் குத்திக்கு விடுற நிலத்தில் இருந்து வர்ற நெல் இதெல்லாம் போதும். வரவளுக்கு நம்ம அம்மாவோட அருமை தெரிஞ்சிருக்கணும். வேதா சுந்தாவுக்கு பார்த்த பெண் அவளுக்கு மாமியாரின் அருமை மட்டுமில்லை, பெரியவன் பெண்டாட்டியினால் மாமியார் பட்டிருந்த வேதனையும் தெரிந்திருந்தது. கல்யாணம் முடிந்து சுந்தா மனைவியுடன் அந்த வீட்டுக்குள் காலை எடுத்து வைக்கும்போது தர்மாம்பாள் நாச்சாவின் காதோடு சொன்னான். நாச்சா, கல்கொட்டை மாதிரி வீடும் 15 பவுனு நகையும் போட்டு நயா பைசா வரதட்சணை வாங்காமல் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் பொண்ணை என் பையனுக்கு எடுத்திருக்கிறேன். இவளாவது என்ன என் சொச்ச காலத்துக்கும் நிம்மதியாக வச்சுக்கணுடா. இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் என்ன கேட்க போகிறேன்? ஒரு பிடி சாதம், துளி உண்டு மோர் தண்ணி, இப்படி
அவள் சொன்னபோது அவனுமே இதற்காக கவலைப்பட்டான். ஆனா இங்க சிக்கல் வேற விதமாய் ஆரம்பமாகியது. வேதா வந்த புதிதில் மாமியாரும் மருமகளும் ரொம்பதான் இழைந்தார்கள். கோவிலாகட்டும் சினிமாவாகட்டும் 2 பேருமே சேர்ந்துதான் போய் வந்தார்கள். மருமகளை நாள் கிழமை என்றால் மலைக்கோட்டைக்கு அழைத்து வருவதும் வளையலும் காதுக்கு இமிட்டேஷன் வகையறாக்களுமாய் வாங்கி தருவதும் அவளை உட்கார வைத்து எண்ணெய் தேய்த்து விடுவதும் பிரசவத்தை கூட தன் பாதுகாப்பிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டதும் எல்லாமே இனிதாக தான் இருந்தது. வேதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட குற்றம் சொல்ல முடியாது. ஏழ்மையில் பிறந்து ஏதோ அரை வயிற்றுக்கு உணவை கிடைத்தாலே சொர்க்கம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு நிஜமாவே சொர்க்கத்தை பிடித்து கையில் தந்தால் போல் இருந்தது. இயல்பிலே பயந்த சுபாவம். மாமியார் என்ன, ரங்கன் இவளை விடவும் ஒரு வயது சின்னவன்தான். இவன் வார்த்தையை கூட மீறமாட்டாள். இறைந்து பேசவே தெரியாது. மாமியார் தான் செய்கிறாளே என்று அலட்சியமாய் இருக்கவெல்லாம் தெரியாது. தர்மாம்பாள் எள் என்பதற்கு முன்னால் எண்ணெயாக தான் நிற்பாள். ஆனால் நாள் செல்ல செல்ல தர்மாம்பாள் பெரியவளிடம் காட்ட முடியாத ஆதிக்கத்தை எல்லாம் இவளிடம் காட்டத் தொடங்கினாள். நான் எழுந்து வர்றதுக்குள்ள நீ எதுக்காக குக்கரை வச்ச? ஏம்மா, சும்மாதான் படுத்துட்டு இருந்தேன். அசந்தர தூங்குறச்ச எழுப்ப வேண்டாண்டு ஒரு குரல் கொடுக்க வேண்டியதானே. நான் என்ன செத்தா போயிட்டேன்? நாச்சாவுக்கு அம்மாவின் கோபம் விழிப்பை அளிப்பதாய். என்னம்மா நீ, உனக்கு நல்லதுக்கு தானே செஞ்சிருக்கா? ஆமாம் போ, நீ ரொம்ப கண்ட. வாசல்ல போய் பாரு, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. எந்த நரவை இருக்கிறாலும் பெருமாளுக்கு சுத்த பத்தமாக பட்னி கிடந்து உப்பு இல்லாமல் சமைச்சு விரதம் இருப்பா. பெருமாள் புறப்பாடு ஆயாட்டு அவ வாசலை அடைஞ்சு கோலம் போட்டிருக்கா. நாம தான் விடியரச்சையே வயிற்றுல வெங்கல பானையை கட்டிண்டு நேத்திக்கு இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் சொல்லணுமா? இவளுக்கு தெரியாதா? 26 வயசாகுதுல்ல, சின்ன குழந்தையா? இவர் வீட்டில் எல்லாம் இப்படி தான் குளிக்காமலே மண்ணி காலம்பறைய குளிச்சிட்டா. என்ன குளியல், காக்கா குளியல். தலைக்கு சாணம் செஞ்சாளா? வேதா ஓடி வந்து மாமியாரின் காலில் விழுந்து அழமாட்டாத குறையாய் கெஞ்சுவாள். மறந்துட்டேம்மா, என் புத்தியை எதால அடிச்சுக்கிறதுனே தெரியல. இதை பாரு, இப்போ நான் உன்னை என்ன சொன்னேன்னு இந்த மாதிரி பேசுகிற? என்ன எழுப்பக்கூடாதான்னு தானே கேட்டேன். இது ஒரு தப்பாக போச்சா உனக்கு? நாச்சாவுக்கு தாயின் மீது உயிரையே வைத்திருக்கும் சுந்தாவுக்கு சே என்றாகிவிடும். அம்மா, அவ தன்னை தானே திட்டிக்கிறா. விடே, அந்த குக்கரை அப்படியே தூக்கி அந்தாண்ட வச்சிட சொல்லு. அவளையே மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு வந்து புதுசாக குக்கரை வைக்க சொல்லு. சொன்னால் செஞ்சுட்டு போறா. சுந்தாவின் குரலை கேட்கவே பரிதாபமாய் தர்மாம்பாள் ஏற்கனவே உள்ளடங்கிய முகவாய் இன்னமும் சுருக்கி கொண்டு உணர்ச்சியே இல்லாத மரத்து போன குரலில் கூறுவாள். ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே தன் பெண்டாட்டிக்கு மார்ச்சலி முந்தானால் உங்கள் மாமனார் வந்து பார்த்துட்டு இப்படி இரும்புறியம்மா, டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடேன்னு போகிற போக்கில் ஏன் காதலையும் விழாறப்ப சொல்லிட்டு தான் போனார். இத்தனை நாளும் பொன்னார் அவர் தான் தாங்கினார் பாரு. இன்னைக்கு எனக்காக இன்னொரு தடவை குளிச்சு கபம் ஜன்னின்னு விபரீமாக ஏதாவது ஆயிட்டுன்னா எல்லாம் ஏன் தலையை தான் போட்டு உருட்டுவா. இப்போ என்ன, பெருமாளாக பார்த்து இன்னைக்கு மொழி பட்னிக்கிட்டு நின்றார். குளிச்சுட்டு வந்து கோவிலுக்காவது போயிட்டு வரேன். வேதா அப்படியே மரவட்டையாய் சுருண்டு போய் விடுவாள். கண் எதிரே 60 வயசு தாண்டிய ஜீவன் பச்சை தண்ணீர் பல்லில் படாமல் கிடக்கும்போது தட்டு போட்டுக்கொண்டு சாப்பிடுகிற அளவுக்கு வேதாவுக்கு கல் மனசு இல்லை. உள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுவாள். அடிக்கு ஒரு தரம் மாமியாரின் நிழல் விழும் தூரத்தில் நின்று கொண்டு அம்மா அம்மா என்று கூப்பிடுவாள். இதற்குள் சுந்தா மளமளவென காவேரிக்கு போய் குளித்துவிட்டு ஈரத்துண்டுடன் வந்து குமட்டை அடுப்பில் சின்ன உருளியை ஏற்றி பைத்தங்கஞ்சி வைப்பான். அம்மா, இதை பாரு, உனக்காக நானே டம்ளரை தூக்கி கொண்டு அவன் அம்மா இருக்கும் இடத்தை தேடி வரும்போது அவள் இருக்க மாட்டாள்.
புலக்கடியில் ஒன்றை அறையில் வாடகைக்கு தங்கியுள்ள நாகோஜி ராவ் சம்சாரத்திடம் ஒரு டம்ளர் நீர்மோரை வாங்கி குடித்துவிட்டு பிரதியாக தன் வீட்டு சமாச்சாரங்களை எல்லாம் கடைப்பரப்பி கொண்டிருந்தாள். வயசாச்சு இல்லையா, முன்ன மாதிரி பட்னி கிடக்க முடியலை. பெரியவன் ராம பெண்டாட்டி ஒரு மாதிரினா இவ வேற மாதிரி, எதுவுமே வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாமியார் மாதிரி நான் என்ன மாட்டு பொண்ணை படுத்துறேனா, தலைக்கு சாணம் செஞ்சுட்டு தான் சமைக்கணும்னு ஆர்டர் போடுறேனா, நான் இந்த குக்கரை வைக்க மாட்டேனா, அதுக்குள்ளே என்ன அவசரம்தான் கேட்டேன். அது ஒரு தப்பாக போச்சு. போதுடி அம்மா, இந்த ஏகதாசியை என்னால் மறக்கவே முடியாது. இனிமே வர்ற ஏகதாசியெல்லாம் முழு பட்னி மட்டும் இல்லாமல் மௌன விரதமும் இருக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். சுந்தா மட்டும் இல்லாமல் நாச்சாவும் அவ பக்கம் தான் பேசுகிறான். அவ்வளோ ஏன், முந்தா நாள் ராத்திரி புள்ள பெத்தவ பச்சை உடம்பக்காரி ஈரத்தலையை கூட காயாமல் ஏன் தரையில் படுத்துட்டு தூங்குற, கையை மாறின்னு விளையாட்டாக தான் கேட்டேன். அழுது அழுது ராத்திரி முழுக்க இரும்பி தீர்த்துட்டா. சின்னவன் அதான் ரங்கன் வந்திருந்தான், அவன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டேன். மண்ணியை ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதாமாங்கிறான். ஏண்டி கங்கா, நீயே சொல்லு, ஒவ்வொருத்தரை போல நான் மாட்டு பொண்ணு கண்ணில் விரலை கொடுத்து ஆட்டுறேனா? இவளுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன். சர்க்குச்சி மாதிரி ஒத்த வளையலோடு வந்தவ இவ. ஒரே வீட்டில் பெரியவ முழங்கை வரைக்கும் தங்கமும் வைரம்மா அடுக்கிட்டு வளைய வரைச்ச இவ மட்டும் அபிஷேக நாச்சியார் மாதிரி நின்னா நன்னாவா இருக்குன்னு நான் தான் என்னோட தாலி சரட்டை அழித்து 6 பவுனுக்கு 2 ஜடம் பம்பாய் மோஸ்தர் வளையல் பண்ணி போட்டேன். அவள் பக்கமே 3 தடியனுங்களும் பறிஞ்சு பேசுகிறாங்க. நியாயமா? பெத்த மனசு சங்கடப்பட்டா வேண்டாம், அதை நான் சொல்ல வேண்டாம். இவளுக்கு வளகாப்பு நடத்தி பிரசவம் பார்த்து குளிமுறை செஞ்சு கண்ட பலன் தோ ஏகதாசி. அதுமா உன் வீட்டு நீர்மோறு தான். இன்னும் கொஞ்சம் கொடு, நீ நல்லா இருப்ப. அன்றைக்கு நாகோஜி வீட்டு வாசப்படியிலேயே நின்று இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தா பக்கத்தில் நின்ற நாச்சாவை பார்த்தான். கையில் ஆவி பறக்க ஏலக்காய் தட்டி போட்டு கமகமன அவனே தயாரித்த பைத்தங்கஞ்சியையும் ஒரு முறை பார்த்தான். பிறகு என்ன தோன்றியதோ கையில் இருந்த கஞ்சியை தானாக குடித்துவிட்டு நகர்ந்து விட்டான். இப்படி தொட்டதற்கும் தொடாதற்கும் சின்னது பெருசுமாய் 1000 பூசல்கள். அதுவும் மகன் பகலில் வீடு வந்து சாப்பிட்டு அறை கதவை தாளிட்டு கொண்டு தூங்கினாள். அப்போது வேதாவும் அந்த அறைக்குள் இருந்து விட்டால் போதும். அவன் அந்தண்ட போனதும் முழுவென பிடித்து கொள்வாள். நேரடியாக தாக்க மாட்டாள், சுற்றி வளைத்து ஏதேதோ சொல்வாள். எங்கள் காலத்துல எல்லாம் காலம்பர குளிச்சுட்டு உள்ளே வந்தா அப்புறம் ராத்திரி படுக்கிற மட்டும் படுக்க அறைக்குள்ளே நுழைய மாட்டோம். ஆம்பளைங்க அப்படிதான். அவங்க கொக்குக்கு மதியே ஒன்றுன்னு உன்னை பிடிச்சா குரங்கு பிடியாக தான் இருப்பாங்க. நாம தான் எடுத்து சொல்லணும். நமக்கே விவஸ்தை இல்லைன்னா எப்படி? எங்கள் மாமியார்னா சாயந்தரம் விளக்கு வச்சுறப்பவே சூசமாக சொல்லிடுவா, இன்னைக்கு உள்ளே படுக்கலாம், படுக்கக்கூடாதுன்னு 4 நட்சத்திரம் திதி பார்த்து கர்ப்பதானம் செய்யணும். அப்படி எல்லா விரதம் இருந்து என் மாமியார் பஞ்சாங்கத்தை புரட்டி புரட்டி பார்த்து அவர் சொன்னபடி பெத்துண்ட புள்ளதான் 4 பேர். ராம லக்ஷ்மணா மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் என்ன பாடுபட்டேன். இப்படியா பெரியவ முன்னால் குழந்தைய தூக்கி சப்பு சப்புன்னு முத்த கொடுப்போம். சும்மா விடுவாளா? கிழிச்சு தோரணை கட்டிடுவா. நன்னா தான் இருக்கு. தான் பெத்த பிள்ளையே தானே கொஞ்சிறதுன்னு என் மாமியாரும் நாத்தனாரும் அக்ரஹாரம் முழுக்க சொல்லிட்டு திரிவா. காலில் செருப்பு போட்டுக்க கூடாது, மூக்கில் கண்ணாடி மாட்டிக்க கூடாது. ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் தான் 6 கஜம், அப்புறம் அடிசார் தான். காலம்பர அடுப்பை மூட்டினா ராத்திரி வரைக்கும் சரியாக இருக்கும். இதில் இறைஞ்சு பேசக்கூடாது, புருஷன் எதிரில் வரக்கூடாது. அகமுடையானே ஆனாலும் காஃபி டம்ளரை கையால் கொடுக்கக்கூடாது. பிரசவத்துக்கு அப்புறம் குறிஞ்சது குழந்தைக்கு 1 வயசு வரையாவது காமரை உள்ள படுக்கக்கூடாது. இப்போ மாதிரியா பிரசவத்திட்டு போகிறதுக்கு முன்னாடியே
அகமுடையான் பெண்டாடி கட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிறாளே, அதெல்லாம் அந்த காலமாக இருந்தால் நடக்குமா? நானா இருக்க தொட்டு வேதாவுக்கு மாமியாரின் வார்த்தைகள் எரிச்சல் உண்டு பண்ணியதோ இல்லையோ, சுந்தா அழுத்து போய்விட்டான். வீட்டில் யாருக்குமே தெரியாமல் வடக்கே ஒரு வேலைக்கு மனு எழுதி போட்டான். இந்த காலம் மாதிரி இல்லை. அவனுடைய நேர்மையும் உழைப்பும் அவனது படிப்பை விடவும் உயர்வாகப்பட்டதாலோ என்னவோ வேலையில் சேர சொல்லி கடிதம் வந்து விட்டது. இதே அம்மா மண்டபத்தில் உட்காந்துதான் சுந்தர் இந்த செய்தியே சொன்னான். நாச்சா, நான் நாக்பூர் போகிறேன். என்ன விஷயமா? எனக்கு அங்கே வேலை கிடைச்சிட்டு. இங்கே மாதிரி வசதியான வாழ்க்கை கிடையாது. பாஷை தெரியாத புது ஊர். கோதுமை சாப்பாடு ஒன்று கொடுத்தனா. ஆனாலும் பரவாயில்ல, மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தோன்றது. சுந்தா, என்னடா இது, அம்மா கிட்ட சொன்னியா? இல்லை, வேதாவுக்கே தெரியாது. தெரிஞ்சா என்னதான் கோச்சுப்பா. 1000 தான் இருந்தாலும் மாமியார் தான் தெய்வம் அவளுக்கு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலடா. அம்மாவால் இதை தாங்க முடியாது. இதை பாரு, உனக்கும் அதை பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சும் போல இருக்கு. இதை பாரு, உனக்கும் சொல்லி வைக்கிறேன். ஸ்ரீரங்கத்திலேயே தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு அப்புறமா கல்யாணம் செஞ்சுக்க. தினமும் ஒரு கடை அம்மாவை வந்து பார்த்துட்டு போ. அதுதான் உத்தமம். இல்லைன்னா உன் பொழப்பம் நாரிடும். நாச்சா அப்படியே பிரமித்து உட்கார்ந்திருந்தான். இதனால் வரையில் தன் கல்யாணத்தை பற்றி நினைத்தே பார்க்கவில்லை அவன். எப்போதாவது கோவில் கடை தெருவில் மலைக்கோட்டை பிள்ளையார் சன்னதியில் அழகாய் கண்ணுக்கு நிறைந்த பெண்களை பார்க்கும்போது மனசுக்குள் அலை அடிக்கும் தான். ஆனாலும் இது பற்றி தீவிரமாய் சிந்தித்ததே இல்லை. அம்மா இருக்கிற மட்டும் அவளை திருப்தியுடன் வைத்து கொள்ள வேண்டுமானால் பிரம்மச்சாரியாதான் உசிதான் என்று கூட தோன்றியது அவனுக்கு. ஒருவேளை தான் இப்படி சொல்வதனால் அம்மா வெகுவாக பாதிக்கப்பட்டாலும் மருமகள் வந்து அம்மா கஷ்டப்படுவதை விட இது தேவலாம் என்றே நினைக்கிறான் அவன். சுந்தா ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிய போதே அம்மா ஆடி போய்விட்டாள். அவளால் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. இரவு பகல் பாராமல் ஓயாமல் அழுது கொண்டே கிடந்தாள். அம்மா மனசை இத்தனை நோகடிச்சாது நாம் இப்போ கிளம்பணுமா? இப்போ என்ன, என்னை பெத்த தாயார் என்னை திட்டினா நான் பொறுத்துக்க மாட்டேனா? இப்படி வேதா தன் கணவனிடம் கூறி அழுததும், உனக்கு தெரியாது, இப்போ அப்படி தான் சொல்லுவ. அப்புறம் தினமும் சாயந்தரம் ஆயிடுச்சுனா விளக்கேற்றி வச்சுட்டு நீ ஒரு பாட்டை அழுவ. அம்மா தனக்கு வாச்ச மாட்டு பொண்ணு சரியில்லை, புள்ள ஒரு பெண்டாட்டி சுப்பன்னு சொல்லிட்டு திரிவா. வேண்டவே வேண்டாம். அந்த படுக்கையை இறக்கினதும் போராது, போகிற வழியிலே லொடலொரப்பான ஆயிடும். இப்படி கொண்டா. சுந்தர் மனைவியை அதட்டியதும் நாச்சாவின் காதில் விழாமல் இல்லை. இப்பேற்பட்ட மருமகள் கிளம்பி போனபோது அம்மா நாச்சாவிடம் வயிறு எரிந்து சொன்னாள், தாயையும் புள்ளையும் பிரிச்சுட்டாளேடா, இவன் நன்னா இருப்பாளா? நாச்சா பெருமாள் கோயில் இருந்த திசை நோக்கி கையெடுத்து கும்பிட்டான். ரங்கா, அம்மா ஏதோ கோபத்தில் சொல்கிறா, கண்டுக்காத. அதிர்ந்து ஒரு வார்த்தை பேச தெரியாத இந்த வேதாவே பார்த்தோம் இல்லையோ, எப்படியோ அகமொழியான கையில் போட்டுண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வடக்கே போயிட்டு தர்மமோடு வாய்க்கு பயந்து அந்த பொன் உலகத்தை விட்டே போகாம். இந்த மட்டும் வடக்கே தான் போயிருக்கு. சந்தோஷப்படு. இவ போனா அடுத்தவ வரமாட்டாளா? அதான் ராமலக்ஷ்மன் மாதிரி 4 பிள்ளைய பெற்று வச்சிருக்காளே. நாச்சாவை சொல்கிறியா? திருச்சியில் ப்ரொஃபஸராக இருக்கிறான். காலம்பர பால் வாங்கி வாசலில் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து அம்மா புடவையை துவச்சி உலர்த்தாதது உலர்த்துற வரைக்கும் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்மநாட்டிக்கு பொம்மநாட்டி. அந்த வீட்டுக்கு அவன்தான். அவன் தகப்பனார் திதி அன்னைக்கு ஈர வேஷ்டியை கட்டிட்டு அவன்தான் வடக்கி அரைச்சிட்டு இருந்தான். சரிதான் போ, இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்ததானா இருப்பா. அப்படி எவளாவது வந்தா தர்ம மாமி ஆதிசேஷன் மாதிரி
வாசப்படி அடைச்சிண்டு படுத்துருவா. ஒரு காக்கா உள்ள விடமாட்டா. நாச்சா அசடு. இதில் கடைசிவன் ரங்கா இருக்கானே, கில்லாடி. வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு பெண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானாம். வேற ஜாதியாம். நம்ம மங்களேஸ்வரியோட அண்ணா தான் சொன்னார். கோயம்புத்தூர்லே ஆர்எஸ் பொறுக்க முழுக்க இதுதான் பேச்சான். ஐயோ, கிழவிக்கு தெரியுமோ? தெரிஞ்சா நேற்று ராத்திரி கோவில் மடப்பள்ளியில் சக்கரை பொங்கல் அளவு குறையுதுன்னு கத்திட்டு கிடப்பாளா? நிஜதான். ரங்கன் யாரோ ஒரு பொண்ணுடன் சுற்றுவதாக நாச்சாவின் காதிலும் செய்தி வந்து விழதான் செய்தது. மங்களேஸ்வரி அண்ணன் சொன்னான். வண்டாடாப்ஸ் பத்மநாமன் சொன்னான். அவ்வளோ ஏன், அப்பாவின் திவசத்துக்கு பூனையிலிருந்து வந்திருந்த சுந்தரா கூட சொன்னான். ரங்கன் கூட யாரோ அந்த பொண்ணு. நாச்சா பதில் அளிப்பதற்குள் பெரியவன் சென்னையிலிருந்து ஒரு நாள் விசேஷத்திற்காக வந்திருந்த ராமன் சொன்னான். யாரோ பிராமின் இல்லை, புஷ்பான்னு பேராம். அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறானாம். 10 நாள் முன்னாலேயே அவளையும் அழைச்சிட்டு ரங்கன் மெட்ராஸ் வந்திருந்தான். நம்ம வீட்டில் தான் தங்கினான். ஓ மண்ணி வார்த்து போட்ட அடையை சாப்பிட்டுட்டு ஏகமாக புகழ்ந்தா அந்த பொண்ணு. நாச்சா ராமனை பார்த்தபடி பேசாமல் உட்கார்ந்திருந்தான். அம்மாவுக்கு ஒரு அடை கூட கிடையாது என்று மாவை தூக்கி பரன் மீது வைத்த அதே அண்ணி மைத்துனர் அழைத்து வந்த பெண்ணுக்கு மட்டும் வாயை திறந்தால் காக்கா கொத்துற மாதிரி அளவுக்கு அதே அடையை செய்து போட்டிருக்கிறார். என் விரோதிக்கு விரோதி எனக்கு நண்பன் என்பது போ. ரங்கன் கூட அம்மா கனவை ஒதுக்கி வைத்துட்டு சென்னையிலேயே ராமனும் அவன் பெண்டாட்டியும் சாட்சி கையெழுத்திட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலேயே முடித்து கொண்டுதான் நாச்சாவுக்கு தாங்க முடியாத வருத்தமாக இருந்தது. எல்லாம் முடிந்து 6 மாதம் கழித்து மனைவியை ரங்க மண்டபத்தில் உட்கார வைத்துவிட்டு ரங்கன் மட்டும் ஒரு சீப்பு வாழைப்பழத்துடன் அம்மாவை பார்க்க வந்திருந்தான். கடைக்குட்டி செல்லை மகனை பார்த்ததுமே பரபரத்து போய் கண்ணீரையும் வியவரையும் நான்மாரி புடவை தலைப்பினால் ஒரு சேர அழுந்த துடைத்து கொண்டு சமயக்கட்டுக்குள் ஓடினாள் தர்மாம்பாள். அம்மா, என்ன செய்ய போற? இங்கே வா. காஃபியெல்லாம் வேண்டாம். இப்போதான் சேத்த முந்தி திருச்சியில் சாப்பிட்டேன். ஏண்டா காலமுறையே வந்துட்டியா? நேராக இங்கே வராமல் திருச்சியில் எதுக்குடா தங்கின? ஆஃபீஸ் வசியமாக வந்தியா? அவன் என்றைக்கோ நாச்சா காஃபி வாய்க்கு கேட்பாடு என்று 4வது வீட்டு பெண்ணின் சீமந்தத்தின் போது கொடுத்த முறுக்கை ஒரு பித்தளை தூக்கில் போட்டு வைத்திருந்தது நினைவுக்கு வர அதை எடுத்து ஒரு தட்டில் வைத்து ரங்கனின் எதிரில் வைத்தாள். அவன் நுனி விரலால் கூட அதை சீந்தவில்லை. நறுக்கு தடித்தால் போல் 4 வார்த்தைகளில் வந்த விஷயத்தை கூறிவிட்டு எழுந்து விட்டான். ராமன் சொல்லலையா? நான் அவன் சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. பெண்டாட்டிய ரங்கநாதர் கோவில் மண்டபத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். அவ நம்ம ஜாதி இல்லை, நீ ஒத்துக்க மாட்ட. அதான் எப்படியோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுதானே உனக்கு வேணும். தர்மாம்பாள் விக்கித்து நின்றாள். ஏதோ பேச நினைத்தாள் என்பது அவளது கழுத்து சதை நடுக்கத்திலிருந்து தெரிந்தது. நாச்சா அதிர்ச்சியில் தாய் விழுந்துவிடக்கூடாதே என்கிற கவலையோடு அவளது பக்கத்திலேயே நின்றான். ரங்கன் அம்மாவின் தோளில் தட்டி கொடுத்தான். சட்டை பையிலிருந்து மணிப்பிரசை உருவி சில 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவள் கையில் வைத்தான். வச்சுக்கோ, நான் கிளம்பட்டுமா? ஏதாவது வேணும்னா லெட்ரு போடு. அதான் நாச்சா இருக்கானே. தடையிலிருந்து நழுவும் புடவையை சரி செய்யக்கூட மறந்தவளாய் சம்பித்து நின்ற தர்மாம்பாள் மகனை பார்த்து இறுகின குரலில் சொன்னாள். இந்தாடாப்பா. எப்போ அம்மா கூட வேணான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்புறம்
எதுக்காக அம்மாவுக்குன்னு பணம் கொடுக்குற? கல்யாணத்துக்கு இல்லாத அம்மா இனிமே எப்பவும் இல்லைன்னு வச்சுக்கோ. போயிட்டு வா, க்ஷேமமா இரு. அப்பொழுதும் நாச்சாதான் குறுக்கி புகுந்து சமாதானமாய் பேசினான். அம்மா, உன்னை பார்க்கணும் தானே அத்தனை தூரத்துலேருந்து வந்திருக்கிறான். போய் பெண்டாட்டியை அழைச்சிட்டு வாடான்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி அவன் கூட என்ன தகராறு? தர்மு பெரிய கண்களில் கோபம் கொப்பளிக்க சொன்னான். எப்ப என்னண்டா அழைச்சிட்டு வந்து காட்டக்கூட தகுதி இல்லாதவனு அவனே கோவில் பிரகாரத்தில் உட்கார வச்சிருந்தானோ அவளை எதுக்காக நான் பார்க்கணும்? 4 புள்ள பெத்தேன். 2 கல்யாணத்தை பண்ணிட்டு அம்மாவை தலை முழுகிட்டு போயிடுச்சு. நான் என்ன அவனுங்க பின்னாடியே கிஞ்சிட்டு ஓடினேனா? எனக்கு கல்கொட்டை மாதிரி வீடு இருக்குது. இந்தாடா நாச்சா, நீயும் வேணுமானா எவளையாவது இழுத்துட்டு ஓடி. இன்னும் ஏன் மரமாட்டேன் ஏன் முன்னால் நிற்கிற? அன்று மாத்திரமில்லை, இதற்கு பிறகு தர்மாம்பாள் எத்தனையோ முறை நாச்சல் நாக்க பிடுங்கிற மாதிரி கொள்கிற மாதிரி ஏசியிருக்கிறாள், பேசியிருக்கிறாள். அப்போது எல்லாம் அவன் இப்படிதான் மரம் மாதிரி ஜட மாதிரி நிற்பான். முன்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தரம் அப்பாவின் திரைக்காவது தர்முவின் பிள்ளைகள் அந்த வீட்டில் ஒன்று கூடுவார்கள். ரங்கனின் கல்யாணத்துக்கு பிறகும் அதுவும் இல்லாமல் போய்விட்டது. ராமனாவது அப்பாவின் திதி புரட்டாசி ஸ்வஜ்வபட்சமா கிருஷ்ணபட்சமா என்று விசாரித்து ஒரு வரி எழுதுவான். அம்மா அம்மா என்று அவளிடம் உயிரே வைத்திருந்த சுந்தா அது கூட விசாரித்து எழுவதில்லை. கடிதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும். அநேகமா அவனுக்கு ஊர் விட்டு ஊர் மாற்றும் போது பெண்ணாட்டிக்கு வயிற்றில் கற்றி வந்து ஆப்ரேஷன் செய்த போது பெரியவனுக்கு பெருமப்பதோசம் வீட்டு மற்றொரு சின்னதாக செய்து முடித்த பிறகு இப்படி ஏதோ ஒரு சமாச்சாரத்துக்காக 4 வரி, அவ்வளோதான். அம்மா பழைய சமயங்களில் ஆகாதிகாரியாகவும் ஒன்றுமில்லாத சின்ன விஷயத்துக்காக ஊரை கூட்டி ரகளை செல்பவதாகவும் இருப்பதில் நாச்சாவுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன? ஒரு தடவை பின் போஷன் ராயர் பொண்டாட்டி நாச்சா மட்டும் என்ன பாவம் செஞ்சா? அவனுக்கு ஒரு துணியை சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா என்று கேட்டுவிட்டதற்காக 4 நாளைக்கு புரண்டு புரண்டு அழுதிருக்கிறாள் தர்மாம்பாள். பெரிய கேட்க வந்துட்டாலாம். இவ தான் ஒரு வர்ணை கொண்டு வந்து தர்றது. பெத்தவ எனக்கு தெரியாதா? இவனுக்காக நான் எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன்னு எனக்கு நான் தெரியும். ஏண்டா இப்படி பார்க்குற வரனை எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சு எனக்கு ராட்சசி பட்டத்தை வாங்கி தர. அந்த வெங்கல உருளியை எத்தனை தரம் தான் தேய்ப்ப? பொம்மநாட்டி மாதிரி போதும், எழுந்து வா. இப்படி அடுப்பங்கரை புனையாவே நீ இருக்கிறதுனால தான் எல்லாரும் கேலி செய்கிறா. நாச்சா பதில் பேச மாட்டான். தன் கல்யாண விஷயமாய் அம்மா ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர்களை தேடி ஓடி அவர்கள் சொல்கிற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலும் உள்ளுக்குள் எங்கே செய்கிற பிராச்சத்துக்கு மனம் இறங்கி பெருமாள் எவளையாவது கொண்டு வந்து இந்த ஓ மருமகள் என நிறுத்திவிடப் போகிறாரோ என்கிற பயம் இல்லாமல் இல்லை என்பதுதான் புரிந்துதான் இருந்தது. நாச்சாவின் மனசுக்குள்ளும் ஓரிரு இந்த ஆசை காற்றடித்தால் போல் வந்து போகாமல் இல்லை. திருச்சி கல்லூரியில் தன்னோடு வேலை பார்த்த அமுதா பளிச்சென்று துடித்து விட்டார் போல் பக்கத்தில் வந்து நின்று பேசிவிட்டு போனாலே. சமங்கி பூவின் வாசனை சில சமயங்களில் அவள் பக்கத்தில் இல்லாத போது கூட அமுதாவை பற்றி நினைத்தாலே எங்கிருந்தோ சமங்கி பூவின் வாசனை அவனை தீண்டுவது போல அவளுடைய கண்களில் கூட இவனை பார்க்கும் பார்வையில் ஒருவித மயக்க இருப்பது போல என்ன மயக்கம் இருந்தது. கல்லூரிக்கு போவதே சுகமாக இருந்தது. அவளது நினைப்பில் வீட்டுக்கு வந்து அம்மாவின் மடிப்புடவையை பிரித்து கொடியில் உலர்த்துவது கூட ஆனந்தமாக இருந்தது. ரகசியமாய் மனசுக்குள் வைத்து 10 பேர் சுற்றியிருக்க வாயில் போட்ட கற்கண்டை கடிக்க முடியாமல் கடவாயில் அடக்கி சுவைப்பது போல அவள் நினைவை அந்தரங்கமாய் நெஞ்சில் வைத்து சுவைப்பதில் ஒருவித போதை இருந்தது. இருவருமே மௌனமாய் எதற்காக காத்திருந்தார்கள்? கடைசியில் அவள்தான்
தங்களுக்கு இடையில் இருந்த இளமை திரையை கிழித்தாள். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் பேசி பேசி தீர்த்துட்டாங்க. அவன் சிரித்தான். அவள் குனிந்த தலை நிமிராமல் விழிகளை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தாள். அந்த விழிகளில் தெரிந்த எதுவோ ஒன்று அவளை இம்சித்தது கூடாது. ஒரு பெண்ணின் ஆசையை இதற்கு மேலும் வளரவிடக்கூடாது. அவன் அந்த கணமே தன் தாயை பற்றி, அவளது ஆச்சார அனுஷ்டானம் பற்றி, குண விசேஷம் பற்றி சொல்லிவிடுவதே உத்தமம் என எண்ணி சொல்லத் தொடங்கினான். அவன் சொல்ல சொல்ல அவளது முகம் வாடிவிட்டது. அம்மா கொஞ்சம் முரட்டுத்தனமான குழந்தை அமுதா ஆச்சு. இப்பவே 72வது. இன்னும் எத்தனை காலம் இருக்க போறா? அது வரைக்கும் அவளை நான் எனக்கு வரவலை குத்த சொல்ல மாட்டேன். இப்போ எப்படி அம்மாவுக்காக கவலைப்படுறேனோ அதே மாதிரி நாளைக்கு பொண்டாட்டிக்காகவும் வருத்தப்பட்டு அவள் அலறதை பார்க்க சகிக்காம அம்மாவை கோச்சிண்டு அம்மாவோட புலம்பல் தாங்க முடியாமல் பெண்டாட்டிக்கிட்ட கெஞ்சி, ஓ என்னால் முடியாத அமுதா, நல்லா இருக்கே, அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படியே அம்மாவுக்கு பிள்ளையா? அவள் உயிரோட இருக்கிற மட்டும் அவள் அதற்கு மேல் பேசவில்லை. அடுத்த ஒரு மாதத்தில் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாள். பெற்றுக்கொண்ட நாச்சாவின் மனசு அந்த கணமே இரண்டு போனது. இது நடந்து 10 வருடங்களுக்கு மேலாகிறது. இன்று அமுதாவிற்கு 8 வயசில் ஒரு பொண்ணும் 6 வயசில் ஒரு பையனும் இருக்கிறார்கள். இன்னமும் அதே கல்லூரியில்தான் வேலை பார்க்கிறாள். எப்பொழுதாவது அவனை பார்த்தால் அம்மா எப்படி இருக்கிறாங்க, சௌக்கியமா என விசாரிப்பாள். அவ்வளவே. இது ஒன்றையுமே அறியாத தர்மு இன்னமும் தனது மகனுக்கு 21 வயசில் பெண்ணை தேடிக்கொண்டு அன்றைக்கு அவன் எதிரிலே தான் ஜோசியருக்கும் தர்மாமாளுக்கும் வாக்குவாதம் நடந்தது. இதோ பாருங்க, 28, 30ன்னு ஒவ்வொரு பொண்ணு ஜாதகத்தையும் கொண்டு வராதிங்க. நானும் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். 20, 21, மிஞ்சினா 22, அதுக்குள்ளே இருந்தால் சொல்லுங்க, இல்லை நடைய கட்டுங்க. கோச்சுக்கப்படாது மாமி. பையனுக்கு 30 வயசு இருக்கிறச்ச 28, 30 வயசு பொண்ணு ஜாதகம் கூடாதுன்னு சொன்னேன். சரி, இப்போ அவனுக்கே 40 முடிஞ்சிட்டு அதை கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு என்ன, உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு தலையெழுத்தா? தர்மு தலையில் கல்லை போட்டால் போல் அப்படியே வெகு நாளிகை வரையில் உட்கார்ந்திருந்தாள். மனசு மட்டும் பிரபவன் விபவாய் எச்சு கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தது. அன்று இரவு முழுக்க மகனின் தலையை தடவைப்படி அழுதாள். ஏண்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற? எப்படி நீயும் காலத்தில் ஒருத்திய கல்யாணம் செஞ்சுட்டு 2 குழந்தைகளை பெற்றுக்க அம்மா அம்மாண்டு ஏன் முந்தானியே பிடிச்சுண்டு அலையிறியே? எதிர் வீட்டு அப்பனா சொல்கிறாப்புல நீ அம்மா பிள்ளையாவே ஆசை பாரு. இன்னைக்கு ஜோசியர் சொல்கிறத தான் எனக்கு ஆத்திரம் வந்துட்டு. என்னால் தானே உனக்கு இத்தனை சிரமம். பால் உசு போன வருஷம் புலக்கடையில் சறுக்கி விழுந்தப்பவே போயிருக்கக்கூடாதா பாரு. என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வரைக்கும் உப்போ உரப்போ ஏதோ உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே சமைச்சு போடுவேன். இப்போ அதுவும் இல்லை. எனக்கும் சேர்த்து நீ சமைக்க வேண்டிய நிலைமை. இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த நாய் பொழப்பு? பெருமாள் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே. ராமன் வரலையாடா? லெட்ரு எழுதுனியா? அவன் 5 வயசு குழந்தையா இருக்கிறப்ப கக்குவான் வந்து குழந்தைய தூக்கிட்டு சுருக்குன்னு ஓடுவேனாம். ராமா சர்மான்னு வைத்தியர் புள்ளைய மடியிலேயே வச்சுக்கணுமா? செத்த இறக்கி தான் விடேன்னு எங்கள் அப்பா அதட்டுவார். கேட்க மாட்டேனே. ராமன் வரலையாடாப்பா? அடே, நம்ம சுந்தா கடுதாசியில் என்ன எழுதியிருந்தா? அவன் பிள்ளைக்கு பூநூல் போட்டாச்சாமா? இல்லை, இனிமேல் தான் போட போகிறானா? சுந்தர் குழந்தையில் தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பான். 4 வயசு வரைக்கும் என்கிட்ட பால் குடித்தான். அதான் அவனுக்கு என் மேல் பாசம் கொஞ்சம் அது கூட இல்லைன்னு ஆயிட்டதே. நான் என்ன செஞ்சேன் அப்படி?
வாசல்ல யார்டா நிலத்தட்டுறதே? சின்னவனா? பெண்டாட்டிய அழைச்சிட்டு வந்திருக்கானா? நாச்சா, ரங்கன் பெண்டாட்டிய நீ பார்த்துருக்கியோ? அவளை பார்த்தா என்னோட ரெட்டை வடை சங்கிலி ஒரு வடத்தை பிரித்து நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு, இன்னொரு வடத்தை என் காரியங்களுக்கு வச்சுக்கோ. உனக்கு தான் நான் ஒன்றுமே வைக்காம போகிறேன். ஒவ்வொரு முறையும் கூப்பிடு யமனை நான் ரெடி என்பது போல அவள் படுப்பதும், ஓரிருக்கும் புள்ளிகள் தத்தி பார்த்து ஓடி வருவதும், அடுத்த நாளில் அவள் ஜிங்குன்னு எழுந்து உட்கார்ந்து உன் பொண்ணு பெரியவளான விஷயத்த எனக்கு தெரிவிச்சியா என்று எந்த பிள்ளையிடமாவது தகராறு செய்வதும், ஏதோ வீடு நிறுத்தப்படுகிறதே என்று சமையலுக்கு ஆள் போட்டிருந்தால் அவளை வார்த்தைகளால் குத்துவதும், எரிகிற வீட்டு உறுத்துவது லாபம் பாத்தியோடி. எம்மா, என் குழந்தைகளுக்கு சமையக்கட்டில் எத்தனை பாத்திரம் பண்ணா புழுங்குறன்னே தெரியாது. எனக்கு ஒரு உத்திரனை குறைஞ்சா கூட தெரியும். கிளந்தான் சாக கிடைக்கே, கிடைச்சதை அமுக்கலான்னு மாத்திரம் நினைக்காத. அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாமல் பெருமாள் பண்ணிடுவார். பிள்ளைகள் மட்டும் இல்லை, யாருக்குமே தர்மாம்பாள் படுத்து படுத்து பிழைப்பதில் எரிச்சல் கலந்த கோபந்தான் சனியம். ஒவ்வொரு தடவை இது பிழைச்சி எழுந்து உட்கார்றப்ப எல்லாம் தெம்பும் திடமாக இருக்கிற ஒரு ஜீவன் போயிடுறது. வயசானங்கள் படுத்து படுத்து எழுந்திருக்கக்கூடாதுன்னு இதுக்காக தான் சொல்லுவா. நாச்சா சகலத்தையும் கேட்டபடி தாயின் அருகிலேயே உட்கார்ந்திருக்கிறான். போதும், அம்மா நிறைய பேரை சோதித்து விட்டாள். எந்த பிள்ளைக்குமே அவளது மரணத்தில் துக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் மற்றவர்களே சொல்வானன்? அவனுக்கே கல்லூரியில் நிறைய பேச்சுக்கிடமாய்விட்டது. வயசானவளை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போகவும் முடியவில்லை. அப்படியே போனாலும் அவன் வீடு திரும்பினால் அவன் வீடே குருசேத்திரமாகி விடுகிறது. அம்மாவினால் எல்லாருக்கும் சிரமம் என்றோ அவள் தன் குழந்தைகளுக்கு அசிங்கம் பாராமல் ஈர துணியை மாற்றியிருக்கலாம். அதை விடவும் அதற்கு மேலும் அம்மாவுக்கு நாச்சா நிறைய செய்து விட்டான். இப்பொழுதும் நாச்சாவுக்கு வயது 46. அம்மா போய்விட்டால் அந்த வீட்டின் இருண்ட கூடத்தில் 0 வாட்ஸ் பல்பை போட்டுக்கொண்டு ஈசி சேரில் சாய்ந்து கிடப்பான். ஒரு வேளை சமைத்து 2 வேளைக்கு மூடி வைத்து எதற்காக மூடி வைக்க வேண்டும்? திருச்சியில் மாயவர லாட்ஜிலோ பத்மா காஃபிலையோ முருகலாக ரவா தோசை சாப்பிடக்கூடாதா? எங்கே போய் எந்த கர்மானந்தத்தை தின்ன என்று திட்ட அம்மாவா இருக்க போகிறாள்? சர்வ காலமும் பெரியவங்கிட்ட இருந்து பெற்று வந்ததா? சின்னவன் பெண்ணுக்கு காலேஜில் இடம் கிடைச்சதான் என்கிற பிடுங்கல் இல்லாமல் கம்பளி துணிக்குள் முசுட்டான் பூச்சி மாறி சுருண்டு கிடக்கும் அம்மாவையே இமைக்காமல் பார்க்கிறான். அவளின் சிறிய தொண்டைக்குழி கரப்புறவென சத்தம் போட பக்கத்தில் இருந்தவர் நாச்சாவிடம் அவசர அவசரமாய் சொல்கிறார். சார், தாயார் காதில் ராம மந்திரம் ஓதுங்க, சொல்லுங்க, ராமா ராமா. நாச்சாவுக்கு கண்களை ஈரம் மறைக்கிறது. குனிந்து தாயை பார்க்கும்போது என்றோ ஆற்றில் குளித்துவிட்டு குடமும் கையுமாய் ஒரு அடைக்காக தேமை அழித அந்த முகம்தான் கண்ணில் வந்து நின்றது. அம்மா, அம்மா, நீ போகாத, எனக்கு நீ வேணும், அம்மா, அம்மா. அவனது உதடுகளின் உச்சரிப்பு அந்த தாயின் காதில் விழுந்ததோ இல்லையோ தெரியவில்லை. அத்தனை வயசுக்கும் அவன் அழுவது மட்டும் சுற்றி நின்றவர்களுக்கு ஆச்சரியமான விஷயமாய்